இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறவர் வந்து ஹீ இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ரோல்ட் இன்டு ஒன். அதாவது ஒரு பக்கம் ஹீ இஸ் இன்டு பிஸ்னஸ்னால் அந்த சீனியர் லிவிங் அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறதுல ஹீ இஸ் இன்வால்வ். அது ஒரு சைடுனா இன்னொரு சைடு வந்து ரொம்ப, அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் வெரி ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு. நாட் ஓன்லி தட், அதாவது நம்ம சனாதன தர்மத்தை பற்றி அவ்வளவு வந்து ஈடுபாடு உள்ளவர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹீ இஸ் கல்ச்சரலி இன்க்ளைன்ட் ஆல்சோ. அதாவது தபஸ் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஹெட்டாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி அதாவது நானே சில சமயம் நினச்சிப்பேன் எப்படி எல்லாத்தையும் அவரால் மேனேஜ் பண்ண முடியறது அப்படின்னு. ஏன்னா ஒரு சைடு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, இன்னொரு சைடு வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கல்ச்சரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது வந்து அது வந்து அந்த இடத்த பொறுத்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரசித்தி பெற்றவராக இருக்கலாம். ஆனால் அவரோட பாப்புலாரிட்டி அந்த இடத்துல மட்டும்தான், அவர் இருக்கிற இடத்துல மட்டும்தான். இல்லை இன்னும் கொஞ்சம் விரிவாக அந்த நாட்டிலேயே தெரிஞ்சவராக இருப்பார். ஆனால் அவரே வெளிநாட்டுக்கு போனார்னா யாருன்னு தெரியாமல் போயிடும் அவருக்கு. ஸோ பாப்புலாரிட்டிங்கிறது வந்து அந்தந்த இடத்த பொறுத்தது. ஸோ நான் எப்போவுமே என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, ஸோ அந்த பாப்புலர் ஃபிகராக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு. அவர் சொல்ல போகிற விஷயந்தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி இவர் வந்து ஹீ இஸ் கோயிங் டு ஐ எம் ஷுர் ப்ரொவைட் எ லாட் ஆஃப் இன்சைட் இன்டு சீனியர் லிவிங். ஏன்னா இப்போ சீனியர் லிவிங் தான் ரொம்பவே பிரபலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வயசானவா எல்லாரும் சீனியர் லிவிங்கை தேடிட்டு போக வேண்டியிருக்கு. பட் அவளுக்கெல்லாம் நிறைய கேள்விகளும் இருக்குது இல்லையா சீனியர் லிவிங்கை பற்றி. ஸோ இதில் நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, இவரை பொறுத்த வரைக்கும் சீனியர் லிவிங்கை பற்றியும் பேச போகிறார், அதே சமயம் ஆன்மீகத்தை பற்றியும் பேச போகிறார். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நீங்கள் பார்க்குறது ரொம்ப என்ன சொல்கிறது, அதீதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பன்முகம் கொண்ட அஸ்வின் குமார் ஐயர், டைரக்டர், எலிமெண்ட் சீனியர் லிவிங். சார், வெல்கம் டு த ஷோ. நமஸ்தே சார். இப்போ வந்து உங்களை பற்றி அஃப்கோர்ஸ் சின்ன ப்ரீஃப் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதாவது யூ ஆர் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, கல்ச்சரலி இன்க்ளைன்ட். அது ஒரு பக்கம் இருந்தாலும் யூ ஆர் ஆல்சோ இன்டு என்ன சொல்கிறது, சீனியர் லிவிங். அது வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஐடியா கிடையாது அதை பற்றி. ஸோ எப்படி உங்கள் அந்த டிரான்சிட் ஆச்சு ஃப்ரம் கல்ச்சரல் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிலேருந்து இந்த சீனியர் லிவிங்க்கு எப்படி வந்தீங்க நீங்கள்? செரிண்டிபிட்டி சார். ஓகே. அக்கஸ்மாத்தாக நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான். பிஃபோர் யதா எதேச்சேனா யதா இச்சான்னு அர்த்தம். எது இஷ்டமோ அதுபடி நடக்கிறதுன்னு அர்த்தம். இது அப்படி இல்லை, இது வந்து அக்கஸ்மாத்தா, ஆட்டோமேட்டிக்காக, தற்செயலா. கரெக்ட். அதாவது இன் 2010, மிட் 2010 there was an opportunity. ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது, which was not into completely senior living. சீனியர் லிவிங்கிற அந்த கான்செப்டே பெருசாக அப்போ இருக்கலை மெட்ராஸ்லேயே. 2010 சொல்கிறேன், 16 வருஷம் முன்னாடி. கிட்டத்தட்ட இந்த ஒரு இட் இஸ் நாட் அ ஃபுல்லி இவால்வ்டு கான்செப்ட். பட் இந்த மாதிரி ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இடங்கள் மெட்ராஸில் இருந்தது, இந்தியா முழுக்க 1-2 இடங்கள்ல இருந்தது. அப்போது வந்து so happened a friend of mine was part of a company. He had just taken over an important position in a company. He was my erstwhile boss and a colleague. இப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்குது. அப்போ தான் நானும் வந்து அப்ராட்லேருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து, ஓகே, ஐ ஹேட் அ கம்பெனி ஆன் மை ஓன். எங்கள் வெளிநாட்டில் இருந்ததா? இல்லை, இந்தியாவில் வந்த அப்புறம் தென் ஐ சோல்ட் இட் ஆஃப். ஸோ ஐ வாஸ் இன் ட்ரான்சிஷன். அப்போ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்குது. எனக்கு வந்து எப்போதுமே கொஞ்சம் புதுசாக கேள்விப்படாத சமாச்சாரங்கள்லாம் பண்ணோன்னா, அப்போ இருந்த 15 வருஷம் முன்னாடி இருந்த அஸ்வினுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது இன்றைக்கி கேட்டாலும் தெரியாது, நான் யோசிப்பேன். இல்லை, அது நான் சொல்கிறேன் அப்புறம். ஸோ ஆனால் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்.
இந்த கான்செப்ட் நம்ம பண்ணலாமா, இது மாதிரி இருக்குது, இது மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கணும்னு. ஸோ வி ஜாயின் தட் கம்பெனி. Then we rebranded that company, and I was part of the core team which built that particular company from scratch. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் அது ஒரு முன்னோடினே சொல்லலாம். ஓகே. We had a excellent ஒரு glorious run for about 4.5 years. And அதுக்கப்புறமா we never looked back. அதுக்கப்புறமா அந்த that brand when I was there grew up into one of India's largest chain of retirement communities. And then it still is. Okay. But I moved on in 2015. Okay. I co-founded another company. அதுவும் now sorry to interrupt sir. இப்போ சீனியர் லிவிங்கிறது இட் இஸ் த இன் திங் நவ். அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ளரிஷாக எடுத்துன்னு சொல்லலாம். இப்போ ப்ரெசண்ட் டே சீனியர் லிவிங் அதை பற்றி கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்களேன். சரி சார், இது சீனியர் லிவிங் திங் இன்றைக்கி இன் திங்ன்றதை விட இந்த லைஃப் ஸ்டைல் என்றைக்குமே இன் திங் தான். இன்னைக்கெல்லாம் எப்போ மனுஷனுக்கு வயசாக ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்து இது இல்லை. நான் அதுக்காக சொல்ல, முன்னாடியெல்லாம் இந்த சீனியர் நீங்களே சொன்னேன்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்தது இல்லையா? அதுக்கு அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். புரிஞ்சுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ட்ரான்சிஷன் எப்படி ஆச்சுனாக்கா, எப்படி வந்து முதல்ல வந்து இட் வாஸ் அ ஜாயின்ட் ஃபேமிலி. அந்த ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது வந்து அர்பன் ஏரியாஸில் முதல்ல உடைய ஆரம்பிச்சிது. தெரிஞ்சோ தெரியாமலோ, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங்னு சொல்ல தெரியல, எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கு நிறையா வழிவகுத்துது இந்த ஜாயின்ட் ஃபேமிலி உடையறதுக்கு. பீப்புள் ஸ்டார்டட் மூவிங் அவுட். அவங்களுடைய சொந்த கிராமங்கள்லேருந்து, அவங்க சொந்த ஊர்கள்லேருந்து, அவங்க சொந்த சிட்டிலேருந்து மூவ் அவுட் ஆகி இன்னொரு ஊருக்கு போகிறதோ இல்லை இன்னொரு நாட்டுக்கு போகிறதோ நிறைய நடந்தது. கரெக்ட். அது வந்து பெருக பெருக ஒரு தேவை ஒன்று வந்தது. இப்போது ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஓல்டேஜ் ஹோம் அப்படின்லாம் நிறையா இருந்தது. அது சேரிட்டி பேசிஸ். பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னாக்கா நிஜமாகவே டெஸ்டிடியூட்டாக இருக்கவங்களுக்கு ஓல்டேஜ் ஹோம். இப்போது இவங்களுக்கு காசு பணம்லாம் நிறையா இருக்குது, நிறைய டீசெண்டாக இருக்குது. ஏன்னா இப்போ 50-60களில் படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் நல்லா வாங்கிட்டு இருப்பாங்க, இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அன்றாட தேவைகளுக்கு உண்டான அந்த ஒரு எக்கனாமிக் ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறது பெருசாக கிடையாது. அவங்க டிபெண்டன்சி, எக்கனாமிக் டிபெண்டன்சி கம்மி. ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல், மாரல், மென்டல் டிபெண்டன்சி ஜாஸ்தி. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி உடையும் பொழுது என்ன ஆகுது, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போகிறது. ஸோ இப்போ இந்த மாடர்ன் டே ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த ஏர்லி 2000s ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு ஷேப் ஆகி இன்றைக்கி 2020க்கு அப்புறமா பார்த்தீங்க, எஸ்பெஷலி இந்த கோவிடுக்கு பின்னாடி இதனுடைய தேவையை எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்துருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடியே அந்த தேவை சிம்பிள். இப்போது ஒரு செருப்பே இல்லாத ஒரு ஊருக்கு போய் செருப்பு வைக்கணுன்னா 2 விஷயம். முதல்ல அந்த எல்லாரும் அங்கே இருக்க செருப்புக்கு உண்டான தேவை உணரணும். If you ask me if there is a requirement, there is a requirement. If there is a demand, there is no demand. ஸோ ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் டிமாண்டுக்கும் உள்ள ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. தட் இஸ் எஜுகேட்டிங் த யூசர்ஸ் ஆன் தி யூட்டிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ அது வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக நிறைய நாங்களே பண்ணியிருக்கோம். பர்சனலி ஐ ஹவ் ஹெடட் அசைன்மெண்ட்ஸ் வேர் வி வெண்ட் educated people on the requirement for this particular concept. And most of it we have been very successful also by God's grace. So to say you created that demand னு சொல்லலாமா? அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை, நம்ம சொல்ல முடியாது. If you ask me if I contributed to it, yes I did. Okay. அந்த கிரியேஷன் ஆஃப் டிமாண்டுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா கண்டிப்பாக 15-16 வருஷத்தில் பண்ணாத ரிசர்ச் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு முழு ஃபுல் டைம் அதுதான் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ டெல்லிங் பீப்புள், மேக்கிங் இட் பாப்புலர், மேக்கிங் இட் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இது வந்து முதல்ல மைண்ட்லேருந்து ஒரு டேபுவை விளக்கணும். அப்படின்னாக்கா இப்போ இதே மாதிரி கான்செப்ட் அமெரிக்காவில் க்ரோன் நேஷன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காலேயோ, யூகேலேயோ, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இதில் எடுத்துட்டோம்னாக்கா இப்போ சீனியர் லிவிங்கில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. லார்ஜ்லி பார்த்தேன்னாக்கா இந்த இண்டிபெண்ட் லிவிங்கிறது ஒன்று. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 55-60 வயசுக்கு ரிட்டையர் ஆகிடும்.
அதுக்கப்புறமா 85 வயசு 85 வயசு வரைக்கும் இண்டிபெண்ட்டாக இருப்போம். நமக்கு வந்து பெரிய ஃபிசிக்கல் தேவைகள் கிடையாது, ஒத்தாசைக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனால் ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்போம். திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்டு இண்டிபெண்ட் லிவிங் ஆர் ஆக்டிவ் சீனியர் லிவிங். அதுக்கப்புறமா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடியே கூட ஏற்படலாம், பட் லார்ஜ்லி அந்த டைமில் என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த தினப்படி தேவைகளுக்கு நம்மளே பார்த்துக்கிறது. அதாவது வீட்டு வசதிக்கு ஆள் வச்சுக்கிறது வேறு, நம்ம தேவைகளுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இருக்கிறது வேறு. இப்போ நம்ம தேவைகளுக்குங்கிறது நம்ம குளிக்கும் போது கூட ஒருத்தர் இருக்கணும், நமக்கு மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், நமக்கு எப்போதுமே கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு அசிஸ்டட் லிவிங் ஸ்டேஜுக்கு போயிடுது. அதுலேயே ஒரு சின்ன ஸ்பெக்ட்ரம் இருக்குது. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற டைம்லேருந்து அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதுலேருந்தும் கொஞ்சம் படுத்த படிக்கார வரைக்கும், உடம்பு முடியாமல் படுத்துக்கிற வரைக்கும் போகிற ஒரு அசிஸ்டட் லிவிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இந்த படுத்த படிக்கையாக இருக்கிற ஸ்டேஜும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கம்மியான டைம். அது வந்து ஒரு சில நாட்கள்லேருந்து ஒரு சில மாதங்கள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயோ ஒரு வருஷத்துக்கு மேலேயோ வரைக்கும் இருக்கலாம். இந்த படுத்த படிக்கையாக இருக்கிற ஸ்டேஜில் தான் பெலியாட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நேச்சுரல் ஏஜிங்னாலையும் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வியாதியினாலையும் வரலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் சீனியர் லிவிங் அட்ரஸஸ் ஆல் தீஸ். அஃப்கோர்ஸ் சீனியர் லிவிங்கிறது இது என்டையர் ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக அட்ரஸ் பண்ணுறது. இதில் வந்து ஒரு சில இடங்கள் தான் வந்து தே ப்ரொவைடு கண்டினியூவஸ் கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. கண்டினியூவஸ் கேர்னால் இது எல்லா ஸ்பெக்ட்ரமையும் ஒரே இடத்துல கொடுக்கக்கூடியது. இப்போ அது அந்த மாதிரி ஒரு சில வெரி வெரி ஃபியூ கண்டினியூஸ் கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸில் எங்களுது ஒன்றுதுங்கிறது எனக்கு ஒரு பெருமை. இல்லை, அதுதான் அடுத்தது கேட்க வந்தேன். இப்போ ஃபோக்கஸிங் ஆன் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் டூயிங். ஆமாம், இது ஒன்று. நான் வந்து முதல்ல அந்த கம்பேரிசன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் என்ன எடுத்துன்னு வந்தோம்னாக்கா, இப்போ யூஎஸ்லலாம் வந்து யாரும் இந்த வீடு வாங்க மாட்டாங்க அந்த ஸ்டேஜில். இந்த மோஸ்ட்லி இந்த 80களில் முடியாத சமயத்தில் அசிஸ்டட் லிவிங்லேயோ இல்லை ஸ்லைட்லி பிஃபோர் தட் கொஞ்சம் ஆக்டிவ் ஆனால் நாட் ஃபுல்லி ஆக்டிவ்ங்கிற ஸ்டேஜில் தான் தே கோ டு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ். ஸோ அந்த சமயத்தில் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஒன்லி ரெண்டல்ஸ், ஆனால் மந்த்லி ரெண்டல் பேசிஸ் ஆர் ரிலீஸ் பேசிஸ். ஸோ அங்கே யூஎஸில் எப்படின்னாக்கா சோஷியல் செக்யூரிட்டி இருக்குது. அவங்க சொந்த காசில் போனாலும் சரி, இல்லை அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு உண்டான சோஷியல் செக்யூரிட்டி சப்போர்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவ்னே பண்ணுவாங்க. சேம் வெரி சிமிலர் இஸ் த கேஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. நான் சொல்கிறது வந்து டெவலப்ட் கண்ட்ரீஸ் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, அங்கே இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஒரு சில அட்லீஸ்ட் தே ஆர் 2 or 3 decades ahead of us. ஓகே. இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ஏஜே ரொம்ப வயசான கண்ட்ரி அது. ஸோ அதனால் அதுக்கு அங்கே ரிக்குயர்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அங்கெல்லாம் ரொம்ப மாடர்ன், சில விஷயங்கள்லாம் நம்ப முடியாத அளவுக்கு மாடர்னாக இருக்கும் ஜப்பான்லலாம். ஸோ இந்தியாவில் வரும்போது என்ன ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வாங்க வராங்க இல்லையா, இந்த மாதிரி வாங்க வர்றவங்க வந்து ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு தே ஷுட் நாட் ஃபீல் த டேபு ஆஃப் இட். ஓகே. ஏன்னா இது இத்தனை நாள் வந்து எதனா இது ஓல்டேஜ் ஹோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 2005 2010 காலகட்டங்களில். இன்றைக்கும் ஒரு கொஞ்சம் அந்த மாதிரியான திங்கிங் இன்னும் இருக்குது. பட் அட்லீஸ்ட் அர்பன் ஏரியாஸில் சிட்டியில் நாலேஜ் இருக்குது. ஸோ அது எப்படி அதை மாறித்து அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். ஸோ வாட் வீ டிட் வாஸ் வி brought in ஓனர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ். நீங்கள் வந்து சொந்தமாக உங்கள் வீடு வாங்கிடுங்க. வாங்கினீங்கன்னாக்கா 2 விஷயம். இது வந்து இன்னொருத்தர் வீடு கிடையாது, இது ஓல்டேஜ் ஹோம் கிடையாது, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஓகே. நீங்கள் சாதாரணமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஆனால் இது எல்லா வசதிகளோடையும் எல்லா சர்வீசஸோடையும் சேர்ந்து வர ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ அங்கே வந்து தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் டிக்னிட்டி இன் தெம். நம்ம ஊரில் பிறக்கிறது எந்த வீட்டில் பிறக்கிறோமோ சரி, சாகிறது சொந்த வீட்டில் தான் சாகணும்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியான சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி அப்புறம் இந்த இண்டிபெண்ட் லிவிங் மார்க்கெட் அப்புறம் நிறைய டெவலப் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன் திஸ் இண்டிபெண்ட் லிவிங் சீனியர் லிவிங் மார்க்கெட், இண்டிபெண்ட் லிவிங் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாமே தே ஆர் ஆல்சோ ரியல் எஸ்டேட் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் அஸ். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா 2 விதமான இந்த ஸ்பெக்ட்ரமில் அந்த சீனியர் லிவிங்கிறதுல ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் 2 விதமான ப்ராடக்ட் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியறது டேஞ்சிபிள் வந்து வீடு. ஓகே. அந்த வீடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சர்வீஸ் அனுபவிக்க முடியும். ரெண்டடும் இருக்குது, ரெண்டல் மாடலும் இருக்குது. ஆனால் இன்னும் இந்தியாவில் அவ்வளோ டேக் ஆஃப் ஆகுது. ஓகே. லீஸ் அப்போ அசிஸ்டட் லிவிங் இருக்குது. அசிஸ்டட் லிவிங் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு உண்டான தேவை ரொம்ப டிமாண்டு ஃப்யூச்சரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே.
ரெண்டல் மாடலுக்கும் டிமாண்ட் ரொம்ப இருக்குது, அதாவது ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அதில் தெர் இஸ் a ஸ்மால் ப்ராப்ளம். அதில் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. ஓகே. என்னென்னா இன்றைக்கி டிப்பிக்கலாக ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அப்படின்னாக்கா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் தேவை. இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னாக்கா ரெண்டல் ரிட்டர்ன்லாம் வந்து இட் வில் கமன்சரேட் த ஜென்ரல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இந்த மார்க்கெட். ஓகே. இந்தியாவில் அது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடு ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வர ரெண்டல் ரிட்டர்ன் வந்து 2% 2.5% தான் உங்களுக்கு ரெண்டல் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன்லி தட். த ரெஸ்ட் இஸ் அட்ஜஸ்ட் பை என்ன தெரியுமா, த இன்ஃப்ளேஷன், அப்ரிசியேஷன், நாட் இன்ஃப்ளேஷன், அப்ரிசியேஷன். ஓகே. ஸோ அது அப்ரிஷியேட் ஆகி விற்கும்போது நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு போது ஒரு 40% 50% அப்ரிசியேஷனில் விற்கும்போது ஸோ அதுவும் சேர்த்து போட்டால் ஒரு வருஷத்துக்கு 12% வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்பெல்லாம் அந்த அப்ரிசியேஷனுங்கிறது அடிப்படுறதோ இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஸ்டின் ஆகும். ஆனால் சீனியர் லிவிங்கில் அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரெண்டல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கலையே ஜாஸ்தி சீனியர் லிவிங் தான். ஓகே. 5% வரைக்கும் கிடைக்கும். ஓகே ஓகே. வேறு எதுலையுமே கிடைக்காது. உங்களுக்கு வாடகை கிட்டத்தட்ட 5% வரைக்கும் கிடைக்கும். அதை தவிர த அப்ரிசியேஷன் இஸ் பெட்டர் இன் சீனியர் லிவிங் தேன் நார்மல் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட். காரணம் அதுக்கு என்னன்னாக்கா, ஒன்று, எக்ஸ்ட்ரீம்லி வெல் மெயின்டைன்ட் ஹவுசஸ். ஏன்னா இல்லை நம்ம நார்மல் வீடாவது வந்து ஒரு அசோசியேஷன் அது மாதிரி அவங்க தான் பார்த்துக்கணும். இது அப்படி இல்லை. ப்ரொஃபஷ்னலி இருக்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெண்டாவது, இதோட யூசேஜ், இந்த வேர் அண்ட் டேர் ஆஃப் த ஹவுஸ் இருக்குது தெரியுமா. நீங்கள் வந்து இதில் 10 வருஷம் ஒரு சீனியர் லிவிங்களோட ஒரு வீடோட வேர் அண்ட் டேரும் ஒரு 2 வருஷம் ஒரு நார்மல் ஹவுஸோட வேர் அண்ட் டேரும் சேம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லை வேர் அண்ட் டேர் ரொம்ப கம்மி. கரெக்ட் சார். மிஞ்சி போனால் 2 பேர், ஒரு தாத்தா ஒரு பாட்டி இருக்க போகிறாங்க. அவங்க என்னது வீட்டில் எகிரி குச்சா விளையாட முடியும். கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால் அந்த வேர் அண்ட் டேர் ரொம்ப கம்மி. கரெக்ட். ஸோ அப்ரிசியேஷன் பெட்டராக இருக்கும். இதனால் எக்கனாமிக்கலி திஸ் பிகம்ஸ் வயபிள். பட் ஆனால் இந்தியாவில் இன்னும் the cost of capital is not take off. And foreign countries-ல rates-னு இருக்கு. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதுலேயும் இந்த ஹெல்த் ரேட்ஸ்னு இருக்கு. அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் இந்தியாவில் அந்த கான்செப்ட் இன்னும் ஜாஸ்தி ஆச்சுனாக்க அந்த டிமாண்ட் சப்ளை கேப்பும் கொஞ்சம் மார்ஜினலைஸ் ஆகும். ஓகே. இப்போ ஒரு சின்ன இன்சைட் கிடச்சிதுன்னு வச்சுங்களேன் சீனியர் லிவிங்கில். இப்போ அனதர் திங் ஐ வாண்டட் டு நோ ஆஸ் ஃபார் அஸ் சீனியர் லிவிங் இஸ் கன்சர்ன். முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 10-15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தால் எல்லாம் ஒரு 2 tier சிட்டிஸில் ரிமோட் பிளேசஸில் இருந்தது. இப்போ வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஈவன் வித்தின் த சிட்டியே இதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டா. கரெக்ட். அண்ட் ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ டூயிங். கரெக்ட். இன்ஃபேக்ட் வி ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ ஆர் டூயிங் இட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஓகே. ஏன்னா வித்தின் த சிட்டி தெர் வாஸ் அ பிக் டிமாண்ட். நம்ம பார்த்தோம்னாக்கா டோட்டல் ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டில் சீனியர் லிவிங்கே ரொம்ப சின்னது. அது எப்படி அது வந்து ஏன்னா, ஆனால் இட் இஸ் நாட் தட் தேர் ஆர் நோ சீனியர் சிட்டிசன்ஸ் ஹூ வாண்ட் திஸ். நிறைய பேருக்கு தேவைப்படுறது, ஆனால் அவங்க வாங்கலை. ஏன் வாங்கலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இது வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஊர் தள்ளி வெளியில் போகணுமா, இதுக்காக நம்மளுடைய இடம்பெயர்றதுங்கிறது அந்த வயசில் நம்ம கொஞ்சம் கஷ்டம். சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டா உறவுக்காரங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. இந்த உறவுக்காரங்களை போயிட்டு வந்துருக்கலாம். we don't need to be away from the society ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த அர்பன் சீனியர் லிவிங்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. சிட்டிக்குள்ளேயே நார்மலாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பில்டிங் மாதிரி இது அப்பார்ட்மெண்ட் பில்டிங். இந்த ஹைப்ரிட்னு சொல்கிறா தெரியுமா. ஆமாம். இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம். கரெக்ட். அதையை பற்றியும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிச்சுங்க சார். அதாவது இது சிட்டிக்குள்ளேயே ஹைப்ரிட் இல்லை. நான் இப்போ வந்து ப்ராப்பர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இன்சைட் த சிட்டி. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக உள்ளுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமெனிட்டிஸும் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாதிரியே இருந்துக்கலாம். அதுவும் வந்து சிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இல்லாமல் சிட்டிக்குள்ளேயே இருந்துக்கலாம். சிட்டிக்குள்ளேயே இருக்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தூரம் வெளில போயிட்டோங்கிற ஃபீலிங் இருக்காது. டக்குன்னு கார் எடுத்துனோ ஆட்டோ எடுத்துனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோன்னா போயிட்டு, இல்லாட்டா என்ன ஆகும், ஊர் தள்ளி போயிட்டாக்க ஊருக்குள்ளே நமக்கு இத்தனை நாள் பழகின்றது ஒரு 30-40 வருஷம் இருந்த ஊரில் ஏதாவது ஒரு வளகாப்பு சீமந்தம்னா யாராவது கூப்பிட்டா கூட போயிட்டு வர முடியாது. ஏதோ ஒரு பர்த்டேன்னு கூப்பிட்டா கூட போயிட்டு வரும். கல்யாணத்தில் வந்து யாராவது பார்க்குறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஸோ யூ ஆர் நெவர் அவே ஃப்ரம் எவ்ரிபடி. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வாட் திஸ் இஸ் டூயிங் இஸ் நாங்கள் அட் எவ்ரி பாயிண்ட் இன் டைம் வி கீப் ஹியரிங் த
listening to the requirements of the customers, users, and then keep changing our product. அதில் ஒரு எவல்யூஷன் தான் இது. நாட் ஜஸ்ட் திஸ் இஸ் த ஒன்லி ப்ராடக்ட். இதனால என்ன ஆகுது, இப்போ இந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணாத நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அக்செப்டன்ஸ் ஹஸ் கான் ஸ்லைட்லி ஹையர். என்ன அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும் பிஸ்னஸ். இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பட் இதில் உள்ள அட்வான்டேஜை எம்ப்ரேஸ் பண்ணிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சிட்டிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறவங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டது இன்னொன்று ஹைப்ரிட். இந்த ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இப்போ ஒரே அப்பார்ட்மெண்ட் பிளாக்கில் ஒரு சைடு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி, இன்னொரு சைடு நார்மலாக அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஏர்லியர் அதை சூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ மார்க்கெட் ஃபார் ஹைப்ரிட் மாடல் ஆல்சோ. அதை விட சிட்டிக்குள்ளே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிற மாடலும் இருக்குது. அதுக்கப்புறமா நான் இதெல்லாம் சொன்னதுனால நான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் அவுட் சைட் தி சிட்டி மார்க்கெட் இல்லைங்கிறது. ஓகே, அதுவும் மார்க்கெட் பெருசாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதில் அட்வான்டேஜ் என்ன, சிட்டிக்குள்ளே பெரிய பெரிய கேம்பஸஸ் கட்ட முடியாது, ஓப்பன் ஸ்பேசஸ் ரொம்ப இருக்காது. வெளியில் போனால் அந்த அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ சே எனக்கு சிட்டிக்கு வெளில போனால் பரவாயில்ல, எனக்கு ஓப்பன் ஸ்பேசஸ் வேணும், எனக்கு வாக்கிங் ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கவங்கலாம் தே டூ இட். ஸோ தெர் இஸ் அ அட்வான்டேஜ் அட் எவ்ரி பாயிண்ட். அண்ட் இப்போ ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஃபார் சீனியர் லிவிங் போத் இன் த சிட்டி அண்ட் அவுட் சைட் த சிட்டி? பிரமாதமாக இருக்கும் சார். எல்லாம் வயசாகிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா ஒன்லி திங் விச் டஸ் நாட் ஸ்டாப் இஸ் வி கெட்டிங் ஏஜ்டு. ஸோ நான் யூஸ்வலாக ஒரு கிளீஷேடாக ஒரு கதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஐ டோன்ட் மைண்ட் இட் சேயிங் தட் இயர் ஆல்சோ அகெயின் ப்ராபப்ளி ஃபார் த ஜில்லியன்த் டைம் ஐம் சேயிங் இட். 10,000 கிலோமீட்டர் தாண்டி இங்கே நம்ம இருக்கிற இடத்துலேருந்து லும்பினிங்கிற ஒரு காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2300-400 வருஷம் முன்னாடி சித்தார்த்தா அப்படிங்கிற ரொம்ப ஒரு பேம்பர்டான பிரின்ஸ் ஒரே நாளுக்குள்ள புத்தனா மாறினான். ஓகே, புத்தனா மாறணும்னு ஆசைப்பட்டு வெளில போயிட்டான். ஸோ அந்த ஒரு நாளைக்குள்ள அவனுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது 3 விஷயங்கள். ஒன்று எயில்மெண்ட், ரெண்டாவது ஓல்டேஜ், மூணாவது டெத். அதாவது வியாதி, வயோதிகம், மரணம். இது 3 நிதர்சன உண்மைகள். வாழ்க்கையில் எத்தனையோ நிதர்சன உண்மைகள் இருக்கு. ஆனால் நம்ம கடைசியில் கோர்வேல கடைசியில் கொடுக்குற அந்த 3 தட்டு மாதிரி இது ஒரு 3 நிதர்சன உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதை நம்ம புரிஞ்சுட்டா இது அவாய்டே பண்ண முடியாது. கரெக்ட். ஆனால் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு பல வழிகள் உண்டு. அதில் சூஸிங் அ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ ஒன். ஓகே. ஏன்னா வென் யூ மூவ் இன் டு அ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி, உள்ளுக்குள்ளே போகும்போதே வி ஆர் மூவிங் டு அ ஃபெசிலிட்டி விச் ஹேஸ் இன்ஹவுஸ் மெடிக்கல் பேராமெடிக்கல் ட்ரீட்மெண்ட். நம்ம உடம்பு சரியில்லைன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அட்லீஸ்ட் தேர் ஆர் பீப்புள் அட்டென்ட் டு. இப்போ நமக்கு வியாதி வருதுன்னா அது வராமல் ஓடிவிடாது. கரெக்ட். வந்தால் பார்த்துக்கணும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி வி ஆர் நாட் அவாய்டிங் திஸ், வி ஆர் ஒன்லி கெட்டிங் ப்ரிப்பேர்டு. அதாவது வயசு ஆக நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில். அட் சம் பாயிண்ட் இன் டைம் when we meet our ends, so there is somebody to take care of that eventuality also. ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி சார். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு கொஸ்டின் இதில் வருது. அதாவது நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறதுக்கு இட்ஸ் ஃபென்டாஸ்டிக், பட் தி அஃபோர்டபிலிட்டி, அதாவது இது பொதுவாக பார்த்தா ஒரு சொசைட்டியில் ஒரு சர்டன் ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டிக்கு இது அப்ளிகபிளாக இருக்கலாம். நவ் த மிடில் கிளாஸ் ஆர் லோவர் தென் தேட், அவளுக்கு இது வயபிளா? அதாவது இப்போ இந்த பர்டிகுலர் மாடல் நான் வீடு வாங்கக்கூடிய மாடல் சொன்னேன் இல்லையா, இது ஒரு வீடு வாங்கக்கூடிய அந்த எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு இது வயபிள். ஆனால் இதுலேயே பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இப்போ எங்கள்கிட்டயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 30 லட்ச ரூபாலேருந்து 3.5 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது. எதுக்கு நான் இதை கேட்டேன்னா, நீங்கள் சொன்னது பார்த்தீங்களா, இந்த வயசாடுதுங்கிறது எல்லாருக்குமே அப்ளிகபிள், அது எந்த லெவலில் இருந்தாலும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இது? ஆமாம். அதான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் த ஹவுஸ் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இப்போ நான்
பண்ணுறேன்னா நான் இந்த ஸ்பெக்ட்ரமுக்கு மாத்திரம் தான் ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. இப்போ ப்ராட் ஸ்பெக்ட்ரமுக்கு ஆப்ரேட் பண்ணுறோம். நான் சொல்கிறது எக்கனாமிக்கலி சொல்கிறேன். ஓகே ஓகே. இது எல்லாமே வீடு வாங்கக்கூடியவங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்போ வீடு வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டலில் இருக்குது. அதான் முதல்ல நான் கேட்டேன், ரெண்டலும் இருக்கா? ரெண்டல் இது வந்து வாங்குறவங்க எல்லாருமே இமீடியட்டாக உள்ளே வந்துட போகிறது இல்லை. ஸோ அவங்க வந்து ரெண்டலுக்கு விடும்போது நாங்கள் அந்த ரெண்டலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிவிடுவோம். இப்போ யாராவது இப்போ நீங்களே ஒரு வீடு வாங்குறீங்கன்னு சொல்லுங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்போ வாங்க போகிறது தெரியல, பட் அது தனியாக பேசுவோம். ஸோ நீங்கள் வீடு வாங்குறீங்கனாக்கா இப்போ இமீடியட்டாக நீங்கள் உள்ளே வரல, நான் பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு தான் வரப்போகிறேன் அப்படின்னா அது வரைக்கும் நாங்கள் அது வாடகைக்கு விட்டுருவோம். ஓகே. அது வாடகைக்கு வர்றவங்களும் சீனியர் சிட்டிசன் தான். ஓகே. ஸோ தே கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். ஸோ ஆனால் அந்த ரெண்டலுக்கு நம்ம பிளான் பண்ணி அந்த எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்படி இல்லைங்கும்போது தென் யூ ரியலி யூ நீட் சப்சிடிஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து வாட் எவர் செட் அண்ட் டன் தேர் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ். ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஓகே. பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ ஆல்வேஸ் என்னுடைய கம்பெனியில் சார் இங்கேயும் சரி நான் எப்போவும் பண்ணும்போதும் சரி தெர் இஸ் அ வெரி ஃபைன் லைன் பிட்வீன் ப்ராஃபிட்டிங் அண்ட் ப்ராஃபிட்டியரிங். ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஹேஸ் டு ரன் ஆன் ப்ராஃபிட், that it should not be profiteering. Yeah, I quite understand that. So, we stick to ethical standards in terms of pricing, transparency. ஏன்னா எதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே மக்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. லிவிங் காஸ்ட்டே சொல்கிறேன், சாப்பாடு காஸ்ட் இவ்வளோ ஆகுது, ஹவுஸ் கீப்பிங் காஸ்ட் இவ்வளோ ஆகுதுன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பனாக நம்ம சொல்லிட்டோம்னாக்கா கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை சார். ஏன்னா இந்த செலவு எங்கே வேணாலும் ஆகும். நம்ம தனியாக இருந்தாலும் செலவாக போகிறது, யாரும் ஃப்ரீயாக நமக்கு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. The government does not give you anything free of cost. Forget about private bodies. So, அதனால் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி transparency is very very essential, and I know that you are very transparent as far as your this one business is concerned. And இது வந்து one side of Ashwin Kumar Iyer. Okay, yeah. Senior living la you are totally involved in that, and இதுவும் ஒரு sort of commercial இருந்தாலும் sort of a service னு கூட சொல்லலாம், because you are trying to take care of the elders, correct? In a commercial way. Okay, that is one aspect of it. And அதில் ஒரே ஒரு சின்ன அடிஷன் மாத்திரம் பண்ணிடுறேன் சார். ஐ ஆல்வேஸ் சே திஸ். பீப்புள் டெல் மீ, எனக்கு அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லா பயங்கர சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்ல, ஐ எம் டு சர்வீஸ் பிஸ்னஸ். ஐ எம் வெரி கிளியர். ஓகே. காரணம் என்னன்னாக்கா பீப்புள் ஷுட் நாட் மிஸ்டேக் இட். அண்ட் திஸ் இஸ் அ சர்வீஸ் பிஸ்னஸ். ஆனால் ஒரு நல்ல பிஸ்னஸ், இது வந்து சர்வீஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் நான் சொல்கிறேன், ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் ஐ கேன் டெல் யூ, நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு சோஷியல் சர்வீஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ, என்ன ப்ராடக்டை ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதை கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ணால் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சர்வீஸ் வாட் எவர் வே ஆர் டூயிங். அது எதுவாக இருந்தாலும் சரி. கரெக்ட். அதில் எனக்கு வாய்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரியவர்களுக்கு செய்யக்கூடியது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ், என்னுடைய கர்மா கார்டுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் நீங்கள் சூஸ் பண்ணது, ப்ராப்ளி நம்ம எல்டர்ஸுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படின்னா, அட் த சேம் டைம் எஸ் யுவர் சர்வைவல் ஆல்சோ மேட்டர்ஸ், அண்ட் தட்ஸ் ஐ மீன் இட்ஸ் குவைட் அப்ரிஷியபிள். அண்ட் இது வந்து அதான் சொன்னேன், பிஸ்னஸ் சைட் ஆஃப் அஸ்வின் குமார் ஐயர். இப்போ ஐ ஆல்சோ நோ தட் யூ ஆர் வெரி spiritually and culturally inclined. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பேசும்பொழுது ஐ ரிமெம்பர் வெரி வெல், இந்த சென்ஸ், திடீர்னு ஒரு நாள் எங்கிட்ட வந்து நீங்கள் சொன்னேன் இந்த மாதிரி பகவான் ரமண மகர்ஷியை பற்றி ஒரு ஸ்டேஜ் ப்ளே பண்ணணும் அப்படின்னு. வாட் ப்ராம்ப்டட் யூ டு டூ தட்? There is a person whom I know by name Mr. Bombay Chanakya. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து நானும் அவரும் வந்து பல விஷயங்கள் பல சமாச்சாரத்தில் பேசிகிட்டே இருப்போம் ஃப்யூச்சரில். அதில் பல ப்ராஜெக்ட்ஸில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் போத் ஆஃப் அஸ், நம்ம ரெண்டு பேருக்குமே. அதுக்கு முன்னாடி வி பீன் இன்டு தியேட்டர் ப்ரொடக்ஷன், சாரி மியூசிக் அண்ட் டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் குவைட் சம் டைம். அதுக்கு வரேன். ஐ வாண்டட் டு நோ அபவுட் திஸ். இதுக்கு வந்து நம்ம பேசின ஒரு நமக்கு தெரியும், வி நோ போத் ஆஃப் அஸ் வி வேர் நம்மளுடைய அதை வந்து எப்படியாவது அது பகவானை பற்றி wherever I am inclined, wherever this cultural activity I do,
I'm into only spirituality related, bhakti related cultural activity. I believe I have a duty towards my country, my culture, and this is probably the first out of the n number of interviews and other things I've done. Probably one of the very few people who knows both the sides of me. Correct. நீங்கள் தான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் ஐம் டிஸ்கஸிங் போத். இது வரைக்கும் ஒன்று கோட் சூட்டு போட்டு பேசுவேன், இல்லாட்டா ஜிப்பா போட்டு பேசுவேன். ரெண்டும் சேர்ந்து பேசி நான் பிரயோஜனமே கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிரயோஜனம் இல்லை, தப்பான வார்த்தை அது. இது ரெண்டும் சேர்ந்து நான் பண்ணது கிடையாது, ரெண்டும் சேர்ந்து பண்ணது கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் ஒன் பர்சன் ஹூ ஹஸ் சீன் 360 degrees ஆஃப் மீ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால கேட்டேன். இல்லாட்டா நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ்லேயே தெரியாது. கரெக்ட் கரெக்ட். அண்ட் none of my friends know. இன்ஃபேக்ட் ஒரு நம்மளோட பெரியவா டைட்டில் பார்த்துட்டு என்னுடைய பழைய கிளாஸ் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒரு நாளைக்கு வந்திருந்தது. டேய் இன்னும் நம்ம மச்சி இன்னும் அந்த 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 லாங்குவேஜ் தான் கூட மச்சி உன் பேரை வச்சுனே யாரோ பாட்டில் எழுதுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி கிளாஸ் குரூப்பில். See, this is how people also they don't see. Incidentally, you had written the lyrics for that series. Correct, correct. This has always been one side, and I would say producing Maharishi and being part of such a massive project has been one of my favorite moments in my life.